ஆஃபீஸ்லேருந்து டயர்டா வந்தேனா, வீட்ல வந்து பார்த்தா காளான் வாங்கி வச்சிருந்தாங்க. ஜிம்முக்கு வேற போணுமா, ஸோ இதில கொஞ்சம் புரோட்டீன் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை காளான் செய்யலான்னு ஒரு யோசனை வந்தது. காளான பார்க்க நல்லா தான் இருந்தது. சரி ஓகே இத அப்படியே ஒரு வாய் டேஸ்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு. சரி நம்ம ஐட்டத்த செஞ்சிடலான்னு ஃபர்ஸ்ட்டு கடாயில எண்ணெய ஊத்திட்டு, அந்த காளானுக்கே ஆனியன் குடுத்துருந்தாங்க. அத அப்படியே போட்டு வதக்கிட்டேன். அதில 2 முட்டையும் உடைச்சு ஊத்திக்கிட்டேன். 3 ஊத்தலாம்னு தோணுச்சு. பட் வேணாம் 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அத போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில உப்பு, பெப்பர் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா தேடுனேன் கிடைக்கல. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா போடலான்னு போட்டு வதக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ஆனா கரம் மசாலா போட்டா தான் அங்க நல்லாருக்கும். சிக்கன் மசாலா கொஞ்சமா தான் போடணும். அப்புறமா போய் கரம் மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதையும் கொஞ்சம் போட்டு திரும்பி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த காளான அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அத ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டேன். நீங்க எவ்வளோ தண்ணி வேணா ஊத்தலாம். ஊத்துனாலும் திக்கா தான் ஆகும் இது. அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க நம்ம முட்டை காளான் ரெடி. இத நம்ம காளான்னு சொல்றத விட கோஸு தான் இருக்கும் முக்காவாசி. காளான் போடுறாங்களான்னு கூட தெரியல. இத நம்ம காளான்னு சொல்றத விட வேற ஏதாவது பேர் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது நல்ல பேரா தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா, இது சமைச்சதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி சாப்பிடாதீங்க. எப்பயாவது சாப்பிடுங்க. நல்லாருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.